இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்மஸ் காலங்களில் இருக்கிற நாம் கிறிஸ்மஸுக்கு நம்மை நாமே அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதான அலங்காரங்கள் என்ன என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். அந்த பிரகாரமாக இந்த நாளில் அலங்காரமான வஸ்திரம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அலங்காரமான வஸ்திரம் என்று சொன்னால் இன்றைக்கி ஒரு விதத்தில் நீங்கள் யோசிக்கலாம், ஒருவேளை புத்தாடை உடுத்துவதுதான் அலங்காரமான வஸ்திரம். கிறிஸ்மஸ்க்கு நாங்கள்லாம் அலங்காரமாக வஸ்திரம் முடித்து கொண்டு போகிறோமே, மிகவும் பகட்டாய் நாங்கள் செல்கிறோமே. ஆமாம், அது நல்லது தான். அன்றைய ஆலயத்திற்கு நாம் செல்லும்போது நம்முடைய அலங்கார வஸ்திரங்கள் உடுத்தி கொண்டு செல்வது நல்லது. ஆனால் கர்த்தர் நிஜமாகவே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான வஸ்திரம் என்ன வஸ்திரம் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அடுத்த பதில் இருக்குது, அலங்காரமான வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அலங்காரமான வஸ்திரம் என்று சொன்னால் அசுத்தம் படியாத வஸ்திரத்தை குறித்து வேத வசனம் சொல்கிறது. நீங்கள் ஒருவேளை அலங்கார வஸ்திரம் என்று சொல்லும்போது நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தையில் என்ன காணப்படுமானால், அலங்காரமான மிகவும் விலை உயர்ந்த மிகவும் பகட்டான வஸ்திரம். பிரியமானவர்களே, அந்த வஸ்திரம் எப்படிப்பட்டதான வஸ்திரம்? மாம்சத்துக்கு தேவையான வஸ்திரமாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல பேசுவது மாம்சத்திற்கு மேலாக நாம் முடித்துக் கொள்வதான வஸ்திரம் அல்ல, நம்முடைய ஆத்மாவிற்கான வஸ்திரம். ஆத்மாவிற்கு ஒரு வஸ்திரம் காணப்பட வேண்டும். அந்த வஸ்திரத்தை குறித்து தான் ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன வஸ்திரம்? ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவிற்கு அலங்காரமான ஒரு வஸ்திரத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதுதான் என்ன வஸ்திரம்? இரட்சிப்பின் வஸ்திரம். இன்னைக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களாய் நான் காணப்படுகிறேனா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா? இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒருவேளை வஸ்திரம் கூட எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் நம்ம புது துணி உடுத்திருக்கிறோமா என்பதை பார்க்கவில்லை. நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் இந்த உலகத்தில் வந்ததற்கான காரணமே ஆத்தும ரட்சிப்பிற்காக தான். இன்னைக்கு ஒரு சிறு பிள்ளை அவரோட வீட்டிலார் பிறக்கிறதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு என்று சொல்லி அநேக காரியங்களை அவங்க வாங்குவாங்க, அநேக துணிகளை வாங்குவார்கள். அந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாகவே அது ஆண் பிள்ளை என்று சொன்னால் இப்படி, பெண் பிள்ளை என்று சொன்னால் இப்படி என்று சொல்லி அதற்காக ஆயத்தமாக புதிய புதிய ஆடைகளை தேர்ந்தெடுத்து தெரிவு செய்து ஆன்லைனில் கொஞ்சம் ஆஃப்லைனில் கொஞ்சம் என்று சொல்லி வித்தியாசமாக வாங்கி அடுக்கி வைக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் சிறு குழந்தையாய் நம்மை மீட்டெடுக்கும்படியாக மாம்சரூபம் எடுத்த பிறந்து வந்த அந்த இயேசு கிறிஸ்து புல்லனையில பிறந்தார். புல்லனையில அவருக்கு என்ன வஸ்திரம் கிடைத்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஏதோ அவங்க கொண்டு வந்த ஒரு துணி இல்லை, அந்த இடத்துல இருந்தா ஒரு கந்தை துணியில தான் ஆண்டவரை பதிந்து வைத்தார்கள். கந்தை துணியில ஆண்டவரை பொதிந்து அந்த புல்லனையில கடத்திருக்கிறார்கள். கர்த்தர் அலங்காரமான வஸ்திரம் அந்த இடத்துல தரிக்கல. ஆனால் அவரிடத்துல என்ன காணப்பட்டது? நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியான ஒரு பெரிய கிருபை கர்த்தரிடத்துல காணப்பட்டது. இன்னைக்கு நம்ம அதற்கு மாறாய் செயல்படுகிறோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்மை நாமே அநேக புதிதான வஸ்திரங்களால் அலங்கரிக்கிறோம். ஆனால் உள்ளான அலங்கரிப்பு நம்ம இடத்துல காணப்படுகிறதா? நம்முடைய ஆத்மா ரட்சிப்பின் வஸ்திரங்களால் நிறைந்திருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்க. கர்த்தர் அவரிடத்துல வெளியேறமான அலங்காரம் எதுவுமே இல்லை. அவர் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த போது கூட உண்மையான அங்கி தரித்திருந்தா. ஆனால் உண்மையாக உள்ளத்தில் ஆண்டவரத்தில் அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. ஏன்? ரட்சிப்பை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்மிடத்துல ரட்சிப்பு இல்லை, ஆனால் வெளியரங்கமான அலங்காரமான வஸ்திரம் இருக்கிறது. அதற்கு மாறாய் ஒருவேளை இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நான் இன்னைக்கு உம்மிடத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்காக ரட்சிப்பின் வஸ்திரங்களை நீர் கொடுங்க என்று சொல்லி கர்த்தர்
கர்த்தரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து முதலாவது பார்த்தோம். இரண்டாவது நம்மளது ஆத்துமாவுக்கு ஒரு வஸ்திரம் காணப்படணும். அதான் என்ன? துதியின் உடை. இன்னைக்கு இந்த ரெண்டும் இல்லை என்று சொன்னா புது ஆடை உடித்து கொண்டு கிறிஸ்துமஸ் காலத்துல நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கணும். ஆண்டவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன் என்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு காணப்படணும். ரெண்டாவது, ஆண்டவரை துதிக்கிறதான துதியின் உடையை நாம் தரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த துதியின் உடை நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவருடைய துதியினால் நிறைந்திருக்கிறதா? இல்லை தேவையான வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்தித்து கொண்டு நானும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதற்கு துதியின் வஸ்திரம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஒரு ஊமையை குறித்து நாம் பார்க்கிறோம். காணாமற் போன குமாரனை குறித்து. அந்த குமாரன் என்ன செய்கிறான்? அவனுடைய தகப்பனுடைய வீட்டில் இருந்த வரைக்கும் அவனுக்கான வஸ்திரங்கள் எல்லாம் அழகாக இருக்கிறது, தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்கு அழகா அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் எப்போது அந்த குமாரன் அந்த தகப்பனுடைய கிருபையை உணராமல், தகப்பன் வீட்டில் உள்ள மகத்துவத்தை உணராமல் கடந்து செல்கிறானோ அந்த இடத்துல அவன் தன்னிடத்தில் உள்ள எல்லா ஆஸ்திகளும் இழந்து போகிறான். அந்த அழகான வெண்மையான அவன் தரித்திருந்ததான வஸ்திரங்கள் எல்லாம் பழமையாய் போகிறது, கிழிந்து போகிறது. அந்த வஸ்திரங்கள் எல்லாம் மிகவும் அழுக்காகி போகிறது. எப்போது அவன் தன்னைத்தானே உணர்ந்து மறுபடியுமாக தகப்பன் வீட்டிற்கு கடந்து வருகிறானோ அப்போ தகப்பன் கட்டளையிடுகிறார், இவனிடத்தில் உள்ள வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி புது வஸ்திரங்களை, புத்தாடைகளை என் மகனுக்கு தரிப்பீங்க, என் மகன் திரும்பி வந்தான் என்று சொல்லி அநேகருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இதே போலதான் இன்னைக்கு ஒருவேளை நம்மிடத்துல இந்த ரட்சிப்பின் வஸ்திரமும் துதியின் வஸ்திரமும் காணப்படவும் படாது என்று சொன்னா நம்மை நாம யோசித்து பார்ப்போம். ஒரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்போம். கர்த்தாவே, இந்த துதியின் வஸ்திரமும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரமும் எனக்குள்ளாக வேணும். அப்படி நாம் திரும்பும் போது நம் மூலமாக நிச்சயமாக ஆண்டவருடைய ராஜ்யம் மகிமைப்படும். ஆண்டவருடைய வீட்டில் நம் மூலமாக சந்தோஷப்படும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வெளியரங்கமான உடைகளை நாம் முடித்துக் கொள்கலாம். ஆனால் நாம் பரலோகத்திற்கு போகும்போது நம்முடைய ஆத்துமா என்ன வஸ்திரத்தை தரித்திருக்கிறதோ, நம் ஆத்துமாவிலே எப்படிப்பட்டதான அலங்காரமான வஸ்திரம் காணப்படுகிறதோ அதன் மூலமாய் தான் அங்கீகரிக்கப்படுகிறோமே தவிர இந்த உலகத்தில் எவ்வளவு பகட்டான வஸ்திரங்களை நாம் முடித்தினாலும் அதன் மூலமாய் கடுகளவு கூட அங்கீகரிப்பு இல்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வீட்டை விட்டு நாம் கடந்து செல்லும் போது அந்த வஸ்திரங்கள் நம்ம கூட வருவதில்லை. ஆனால் அந்த ஆண்டவருடைய வீட்டை விட்டு நாம் கடந்து செல்லும் போது நாம் முடித்திருக்கிறதான இந்த வஸ்திரங்கள் பாவத்திற்குள்ளாக நாம் கடந்து சொல்லும் போது நம்முடைய ஆத்மாவின் வஸ்திரங்கள் எல்லாம் அது பழையதாய் போகிறது, அதெல்லாம் அழுக்காகி போகிறது. இன்னைக்கு நம்மை நாமே கர்த்தரிடத்தில் திருப்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாம் வரும்போது என்னுடைய ஆத்மாவுக்கு ஏற்ற ரட்சிப்பின் வஸ்திரத்தை, துதியின் வஸ்திரத்தை எனக்கு கொடுக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். இன்னைக்கு இந்த ஆத்மாவில் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் இந்த துதியின் வஸ்திரத்தையும் நாம் காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த வெண் வஸ்திரத்தை பெறுகிறதற்கு, அலங்காரமான வெண் வஸ்திரத்தை பெறுகிறதற்கு நாம் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை விட்டு இந்த நாளில் வெளியரங்கமான வஸ்திரத்திலே நம்முடைய கவனத்தை நாம் ஆத்திரம் செலுத்தி கொண்டு நம்முடைய உள்ளான ஆத்மாவுக்கு தேவையான வஸ்திரத்தை நாம் முடித்துக் கொள்ளாவிட்டால் கடைசியில வெண் வஸ்திரம் தரிக்கப்படாதவர்களாய், ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தில் தோய்க்கப்படாதவர்களாய், அழுக்கான கந்தியான வஸ்திரத்தை தரித்தவர்களாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு எந்த வஸ்திரம் நமக்கு அலங்காரமாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். உலக பிரகாரமான வஸ்திரமா, இல்லை ஆத்மாவுக்குரிய வஸ்திரமா? ஆத்மாவுக்கு நாம் தரிக்க வேண்டிய வஸ்திரத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவரே, அப்பேற்பட்ட கிருபைகளை நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவன் நாமே இந்த கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்க தானே இருக்கும் பரலோக பிதாவே. அப்பா, அலங்காரமான வஸ்திரங்களை குறித்து நீர் எங்களோடு பேசுனீங்க, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் அலங்காரமான வஸ்திரங்கள் தரித்தவர்களாக நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் கர்த்தாவே சப்பா, எங்களுடைய ஆத்மாவில் ஒரு அலங்காரமான வஸ்திரம் வேணும். எங்கள் ஆத்மாவில் ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம் எல்லாம் கடந்து வர கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ தருகிறீர், உமக்கு நன்றி சுவாமி. உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராமே சுமலன் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.